Hi friends, welcome to my channel. இன்னைக்கு கிராஃப்ட்டுக்கு கிளாஸ் கலர்ஸ் எடுத்திருக்கேன். கிளாஸ் பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். அதுக்காக கிளாஸ் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள்கிட்ட கிளாஸ் ஷீட் இல்லைன்னு இந்த கிராஃப்ட்டை பண்ணாமல் இருக்காதுங்க. கிளாஸ் மாரி வேறு என்ன பொருள் இருந்தாலும் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறது எது இருந்தாலும் ரொம்பவே சிம்பிளான ஐடியா. அதனால எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வரைஞ்சிருக்கிற ட்ராயிங் உங்களுக்கு பிடிக்கலைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாரி ட்ராயிங் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் ரொம்பவே ஈஸியாக ஒரு ஃபிஷ் பவுலும் அதுக்குள்ளே 2 குட்டியான ஃபிஷ்ஷும் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கோல அந்த ஷீட்டுக்கு மேலே கிளாஸ் ஷீட்டை வச்சு செலோ டேப்பு போட்டுக்கோங்க. என்கிட்ட செலோ டேப் இல்லை, அதனால நான் கலர் டேப்பை வச்சு 4 பக்கமும் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்துடுவோம் லாஸ்ட்டாக, அதனால் கொஞ்சமாக டேப்பு போட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ராங்காக ஸ்டிக் பண்ணாமல். இப்போ அந்த ட்ராயிங் நம்மளுக்கு அப்படியே தெரியும். அதனால அந்த கிளாஸ் ஷீட்டு மேலே அவுட்லைன் பண்ணிக்கலாம். நான் 2 கலர் அவுட்லைன் வச்சுருக்கேன். நான் இப்போ பிளாக் கலர் தான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் கொடுக்கும்போது பிளாக் கலர் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். சில ட்ராயிங்க்கு வேணால் ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் அவுட்லைன் கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் காய வச்சுட்டேன். இப்போ நம்ம கலர் கொடுத்துக்கலாம். கலர் ரொம்ப வாட்டர் மாரி இருக்கும். அதனால ஒரு கலர் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டுதான் இன்னொரு கலர் கொடுக்குற மாரி இருக்கும். நீங்கள் அவுட்லைனரை கொடுக்கும்போது கொஞ்சம் திக்காக கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒரு கலரோட மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். கலரிங்கெல்லாம் நம்மளுக்கு பிடிச்ச மாரி கொடுத்துக்கலாம். நானும் ஃபிஷ்ஷுக்கு எனக்கு பிடிச்ச மாரி கலர் கொடுத்துட்டு இப்போ அந்த வாட்டருக்கு ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். 2 ப்ளூ இருக்குது, 2 ப்ளூவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். கலர் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் காய வைங்க. இதை நல்லா 1 hour கிட்ட காய வச்சுட்டு நான் அந்த பாட் ஷேப்புக்கே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்து இதை வச்சுருங்க. கிளாஸ் ஷீட்டை மட்டும் தனியாக கட் பண்ணணும். கட் பண்ணோடும் இப்படி தான் இருக்கும். இப்போ ஒரு கார்ட்போர்டையும் அந்த பானை ஷேப்புக்கே கட் பண்ணிக்கலாம். அதில் நான் ஃபாயில் ஷீட்டை வச்சு கவர் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஃபாயில் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் சிப்ஸு கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபாயில் பேப்பருக்கு மேலே கம் அப்ளை பண்ணி கிளாஸ் ஷீட்டை ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஒரு 1 hour ஆகும் இது காயறதுக்கு. நான் ஃபெவிகால் தானே, அதனால் இப்போ பின் சைடு ஹேங்கிங் பண்ணுறதுக்கு ஒரு உள்ளன் த்ரெட் வச்சு அது ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு பேப்பரை ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதோட இந்த கிராஃப்ட்டும் முடிஞ்சிருச்சு. ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.